நண்பர்களே, அறத்திற்கும் மரத்திற்கும் போர். ஆகவே இந்த போர் எவ்வாறு நிகழ்கிறது, அதனால் என்ன அழிவு ஏற்படுகிறது என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் இன்று நமக்கு ஒரு அருமையான செய்யுளிலே தருகின்றார். அதனை நாம் கவனமாக பார்க்கிறோம். அது என்ன என்று சொல்லும் பொழுது, அற நிமிர்ந்த கொடி, அற உயர்ந்த உருள், அற உகண்ட பரி வலவனோடு, அற எதிர்ந்த சிலை, அற முனைந்த கரம், அற அணிந்த கழல்களோடு, அற உடன்ற உரம், அற விடைந்த சிரம், அறம் உலர்ந்த அவுணன் உயிரற, அறம் மலிந்த சிலை, நிகர் அடங்கல் அற, அறம் உணர்ந்து பொருள் அமரினால் என்று இந்த சோசுவன் படலத்திலே இந்த அருமையான செய்யுள் அமைகிறது. என்னெல்லாம் அற்று போயிற்று என்பதை வீரமாமுனிவர் இந்த செய்யுளிலே நமக்கு தருகின்றார். சோசுவன் புண்ணியம் நிறைந்ததன் வில்லினால் உலகமடங்கலும் தனக்கு நிகரற்ற தன்மையாய் அறத்தை உணர்ந்து நிகழ்த்திய போர் திறத்தால் அவ்வரக்கன் தேரிலுள்ள நிமிர்ந்த கொடி அறவும், உயர்ந்த உருளைகள் ஒடியவும், பாய்ந்து நின்ற குதிரைகள் தேர் பாகனோடு அழியவும், எதிர்த்து நின்ற வில் ஒடியவும், முனைந்து அதனை தாங்கி நின்ற கை ஒடியவும், காலில் அணிந்திருந்த கழல் அழியவும், கழல் அணிந்த கால்களோடு மாறுபட்டு நின்ற மார்பு பிளக்கவும், சினந்து நின்ற தலை அருந்து விழவும், அறமே அற்ற அவ்வரக்கனது உயிரும் நீங்கியது என்பது இச்செயலின் பொருள். சோசுவன் அரவாணன். அவனுக்கு நேரான வில் வல்லவன் உலகில் இல்லை. இங்கு அறமும் திறமும் சேர்ந்து போரிடுகின்றன. அதனால் அரக்கனின் கொடி கிழிந்தது, தேர் உருளை கழன்றது, தேர் பாகனும் குதிரைகளும் அழிந்தனர், வில் முறிந்தது, அதை தாங்கிய கை ஒடிந்தது, காலில் கழல் அழிந்தது, மார்பு அழிந்தது, தலையும் அருந்தது, உயிரும் பிரிந்தது என்று இதனை வீரமாமுனிவர் கூறுகிறார். அற நிமிர்ந்த கொடி, அற உயர்ந்த உருள், அற கண்ட பரி அவளவனோடு, அற எதிர்ந்த சிலை, அற முனைந்த அற மரவன் அணிந்த கழல்களோடு, அற உடல் உடன்ற உரம், அற விடை இந்த சிரம், அற மூலம் இந்த அவுணனும் உயிர் அற, வரம் அழிந்த சிலை நிகர டங்கரல், வரம் உணர்ந்த பொருள் அமரினால் என்று இதனை சேர வீரமாமுனிவர் சொல்லுகிறார். எப்படி ஒவ்வொன்றாக அற்று வீழ்ந்தது என்பதை அற 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 என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த செய்யுள் அறமும் போரிடுகின்றன, அறம் வெல்கின்றது, மரம் வீழ்கின்றது என்ற கருத்தை நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் எப்போதும் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும். அறம் வெல்லும், வாய்மையே வெல்லும் என்பது நம்முடைய நாட்டினுடைய மொழி. அதை மறக்கக்கூடாது. வாழ்க.